ஆமென், ஆமென். ஷலோம், ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால மிகுந்த அன்போடு கூட இந்த மாலை வேளையில் என்னோடு கூட இணைந்திருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் ஆமென் ஒரு நாளும் ஆமென் ஸ்தோத்திரம் மாறாதது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே புதிய உடன்படிக்கை என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். த நியூ கவனன்ட். ஆனால் புதிய உடன்படிக்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் we need to understand all the other covenants in the Bible. வேத புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா உடன்படிக்கைகளையும் நாம் கற்றுக்கொண்டால் மாத்திரமே புதிய உடன்படிக்கையினுடைய எல்லா சத்தியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா பலருடைய கேள்வி எழலாம், ஆமென், ஏன் பாஸ்டர் புதிய உடன்படிக்கைன்னு ஒரு தலைப்பை போட்டுட்டு அவர் நோவாவினுடைய உடன்படிக்கையை பற்றி பேசுகிறார், ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையை பற்றி பேசுகிறார், அல்லது சீனாயினுடைய உடன்படிக்கையை பற்றி பேசுகிறார், தாவீது உடன்படிக்கை பற்றி ஏன் பேச வேண்டும் என்று கேட்பீர்கள் என்றால், சிம்பிளி நியூ கவனன்ட் என்பது மற்ற எல்லா உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதலே. இட்ஸ் அ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஆல் த ட்ரூத்ஸ் which has been revealed in the other covenants. மற்ற எல்லா உடன்படிக்கைகளிலேயும் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சத்தியத்தினுடைய நிறைவேறுதல் தான் புதிய உடன்படிக்கை. ரைட்? அப்போது எல்லா சத்தியங்களும் எங்கே நிறைந்திருக்கிறது? மற்ற உடன்படிக்கைகளில் நிறைந்திருக்கிறது. அப்போ அதை நம்ம ஆழமாக படிக்கும் பொழுது புதிய உடன்படிக்கை குறித்ததான ஒரு தெளிவு வரும். நேற்று தினத்தில் ஒருவர் இப்படியாய் பேச நான் கேட்டேன். ஏன்னா ரீசெண்டாக அந்த நியூ கவனன்ட் அப்படின்றது ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு. சமீப நாட்கள் அதிகமாய் கிறிஸ்தவ வட்டாரங்களில் பேசப்படுகிற இரண்டு வார்த்தைகளிலே ஒன்று புதிய உடன்படிக்கை, இன்னொன்று கிருபை. ஆமென். ஆகவே இது ரெண்டை குறித்ததான ஒரு தவறான மனப்பான்மை இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சபையில் இருக்கக்கூடிய சில கூட்டத்தார் நடுவில் இருக்கிறதுனால இந்த செய்தி நிச்சயமாய் எல்லாருக்கும் ஒரு தெளிவை உண்டு பண்ணும் என்று நம்புகிறேன். நேற்று தினத்தில் ஒருவர் பேசும்பொழுது இப்படியாக நான் கேட்கிறேன், புதிய உடன்படிக்கையில் நம்ம ப்ரேயர் ஸ்டைலை மாற்றணும். எப்படியா? புதிய உடன்படிக்கையில் எதை மாற்றணுமா? நம்முடைய ப்ரேயர் ஸ்டைலை மாற்றணும். எப்படி? ப்ரேயருக்கு ஒரு ஸ்டைல், ரைட்? ஆமென். அப்போ என்ன சொல்லுகிறார்கள்? பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஜெபித்தது போல புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டாம், அல்லது அந்த ஸ்டைலை நாம் என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். ஐ டோன்ட் நோ வாட்ஸ் அ ஸ்டைல். எலியா என்ன ஸ்டைலில் ஜெபம் பண்ணார்? ஆபிரகாம் என்ன ஸ்டைலில் ஜெபம் பண்ணார்? தானியேல் என்ன ஸ்டைலில் ஜெபம் பண்ணார்? இவங்களாம் ஸ்டைலில் ஜெபம் பண்ணலை. அவர்களெல்லாம் வசனத்தை வைத்து மாத்திரமே ஜெபித்தார்கள். அப்போது என்ன ஆகுதுன்னா, இப்படிப்பட்ட துர் உபதேசங்கள் ஜனங்களுக்குள்ள அப்போ துதிப்பது புதிய ஸ்டைல், ஜெபிப்பது புதிய ஸ்டைல், உபதேசம் பண்ணுவது புதிய ஸ்டைல், ஆராதனைகள் புதிய ஸ்டைல். ஸோ புதிய உடன்படிக்கை என்றாலே நியூ ஸ்டைல் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அதை நாம் என்ன செய்யணும்? களைய வேண்டும். அந்த களைகளை அகற்ற வேண்டும். அதற்காகத்தான் புதிய உடன்படிக்கை என்பது இட் இஸ் நாட் நியூ. ஆமென். இட்ஸ் பீன் ஆல்ரெடி ரிவீல்டு இன் தி அதர் கவனன்ட்ஸ். மற்ற உடன்படிக்கைகளிலேயே புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்கள் என்ன செய்திருக்கிறது? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கைன்னா என்னென்னா அது நிறைவேறி இருக்கிறது, மற்ற சத்தியங்கள் நிறைவேறி இருக்கிறது. அப்போ ட்ரூத்து ஒன்று தான், சத்தியம் ஒன்று தான். சத்தியத்தில் எந்த மாற்றமுமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஒரு சத்தியம், புதிய ஏற்பாட்டில் ஒரு சத்தியம் அப்படி கிடையாது. சத்தியம் ஒன்று தான். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் ட்ரூத் இஸ் ட்ரூத். இட்ஸ் ஒன் ட்ரூத், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அந்த ட்ரூத் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியம், தாவீதுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம், மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்தது? ஆமென், நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது, நிறைவேறியது. ஸோ அதனால தான் அதை புதிய உடன்படிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த புதியன்ற வேர்டு தான் நம்மளை மிஸ்லீட் பண்ணுது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓல்டு நியூ இதுதான் தவறான வார்த்தை. பட் ஹீப்ரூவில் படிக்கும்போது அந்த ஓல்டு நியூ அப்படின்னு வர்றது கிடையாது. ஆமென். எபிரேய மொழியில் ஹதாஷா, பிரித் ஹதாஷா அப்படின்னு வரும். புதிய உடன்படிக்கை அல்லது நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்றத தமிழில் புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறத ஆக்சுவலாக ஹீப்ரூவில் பார்த்திங்கன்னா இட்ஸ் பிரித் ஹதாஷா அப்படின்னு வரும். ஹதாஷா அப்படின்னா ரெனியூடுன்னு அர்த்தம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம்.
ஸோ எதற்கு நான் இதை ஆரம்பத்தில் சொல்லுகிறேன் என்றால், ஏன் மற்ற உடன்படிக்கைகளை நாம் தியானிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், மற்றவர்களை தியானிக்காமல் புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, சரியானபடி கற்றுக்கொள்ள முடியாது. இதை நான் ஆணித்தரமாக என்னால் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கும் ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை தான் பார்க்க போகிறோம். நாளைக்கும் ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை தான் பார்ப்போம். எனக்கு கோச்சிக்கிறாதீங்க. ஆமென். ஏன்னா எதையும் உங்களுக்கு முழுசாக சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை. ஏன்னா இது பைபிள் ஸ்டடி, இது பிரசங்கம் அல்ல, திஸ் இஸ் அ பைபிள் ஸ்டடி. ஆகவே நல்ல தீர ஆராயலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு மறுபடியும் எப்போ கிடைக்கும் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது இல்லையா? சரி, அப்போ ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை என்பது 40 வருஷ கால அளவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அதாவது ஆதியாகமம் 12 ஆரம்பித்து ஆதியாகமம் 22 முடிகிறத நம்ம நேற்றைக்கு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பேக் டு ஜெனிசிஸ் சாப்டர் 12, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கே நம்ம திரும்ப வரப்போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆமென், தேவன் உடன்படிக்கையினுடைய அழைப்பை விடுக்கிறார். ஸோ Genesis 12 is about the call for the covenant. ஆபிரகாமை, ஒரு புறஜாதி மனிதனாய் இருக்கிற ஆபிரகாமை, உன்னோடு கூட நான் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அழைப்பு விடுக்கிறார், கால் விடுக்கிறார். ஸோ அந்த அழைப்பில் 2 வார்த்தை இருந்ததை நம்ம பார்த்தோம். ஒன்று கோ, புறப்பட்டு போ அப்படின்ற வார்த்தையும், ரெண்டாவது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், தட் இஸ் யூ வில் பி இரு, தமிழில் சரியான சொன்ன இரு, யூ வில் பி எ பிளெஸ்ஸிங், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஸோ இது 2 கமாண்ட் ஆண்டவர் கொடுக்குறார். நீ போகணும், நீ போகிற தேசத்தில் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். இதுதான் உடன்படிக்கையில் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அழைப்பு. உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறார், அப்படி என்ன செய்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படுகிறார் இல்லையா? இதை நாம் நேற்றைக்கு பார்த்தோம். அதில் முதல் கட்டளையாகிய கோ அப்படின்றதுல ஆண்டவர் சொன்ன முதல் ஆசீர்வாதத்தை நம்ம நேற்றைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, புறப்பட்டு போ அப்படின்னு சொல்ல பொழுது அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து அந்த உடன்படிக்கையினுடைய அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்து அப்படியே அவன் என்ன செஞ்சான், புறப்பட்டு கானானுக்கு வந்தான். பல 1000 மைல்கள் நடந்தே வந்து ஆமென் ஸ்தோத்திரம், செழிப்பான பூமியை விட்டு வனாந்திரமாகிய நெகேவ், அந்த பாலைவனத்தில் வந்து கூடாரத்தை போட்டு தேவனுடைய அழைப்பிற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டி, ஆமென், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவன் என்ன செய்கிறான், தேவனை ஆராதனை செய்கிறான். அதே மாதிரி தானே நீங்களும் தேவன் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்வதற்கு உங்களை அழைப்பு கொடுத்த பொழுது, when you hear the call, தேவனுடைய அழைப்பு நீங்கள் கேட்ட பொழுது வற்புறுத்தின்படி அல்ல, இந்த நாளில் ஆணித்தரமாக சொல்ல முடியும், ஒருவனையும் மதம் மாற்ற முடியாது. ஆமென். வேத வசனம் ஒருவனையும் மதம் மாற்றவும் அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. பேதுருட்ட ஆண்டவர் கேட்கிறார், என்னை பின்பற்றி வா, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவளாக மாற்றுவேன். சேம் வேர்டு ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் பேதுருவுக்கு சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார், உன் இனத்தாரையும் உன் ஜனத்தாரையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ. அல்லது பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், உன் படவையும் உன் வலையும் விட்டு என் பின்பற்றி வா. ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். பேதுருவுக்கு சொல்லுகிறார், ஆமென், மனிதர்களை பிடிக்கிறவளாக மாற்றுவேன். எல்லாமே ஒரே அழைப்பு தான். ஸோ கர்த்தர் அழைத்து அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு நாம் கீழ்ப்படிந்தபடினால தான் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே ஒழிய, யாரோ ஒருவர் நம்மை மதம் மாற்றினபடினால் நாம் ஆண்டவரை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இட் இஸ் பை அவர் ஒபீடியன்ஸ் டு த கால் ஆஃப் காட். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீங்க? அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சரி, ஆபிரகாம் வருகிறார். ஆகவே தேவனை ஆராதிக்கிறேன், நீரே என் தேவன், உமக்காகவே வாழுவேன், உம்முடைய சித்தத்தை செய்வேன் என்பதற்கு அடையாளமாக தேசத்திற்குள்ள வந்தவொன்ன ஆதாமை போல நோவாவை போல அடுத்த ஜெனரேஷனுடைய ஆமென் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்கிற ஆமென் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டுகிறான், கூடாரத்தையும் போட்டான். நேற்றைக்கு கூடாரத்தை போட்டதை குறித்து நான் சொன்னேன். ஆமென். பெரிய பெரிய வீடுகளிலே வாழ்ந்த ஆபிரகாம் சாதாரணமான கூடாரத்தை போடுறான். என்னன்னா, தேவனோடு கூட இந்த நாளிலிருந்து நான் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை, ஆமென், அது நிறைவேறுவதற்கு பல காலங்களாகும். ஹல்லேலூயா. என்றைக்கு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறாரோ அன்றைக்குத்தான் இந்த உடன்படிக்கை என்ன செய்யும், முழுமை அடையும். ஆமென். அவருடைய ப்ராமிசஸ் என்ன செய்யும், நிறைவேறும்.
அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை என்னது? கூடாரம் போன்ற பரதேசியான ஒரு வாழ்க்கை தான் அப்படின்றத நீங்களும் நானும் உணரும்படி அந்த சத்தியத்தை உள்ள என்ன செய்கிறார்? வைக்கிறார். சரி, இதெல்லாம் நம்ம நேற்றைக்கே நம்ம பார்த்து விட்டோம். சரி, அந்த கோ, நீ புறப்பட்டு போன்னு சொன்னதில் ரெண்டாவது ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஐ வில் பிளஸ் யூ. அமேன். அமேன். உன்னை ஆசீர்வதித்து அப்படிங்கிறார். இப்போ இந்த வேர்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உன்னை ஆசீர்வதித்து. ஆமேன். ஆசீர்வாதம் அப்படின்ற வேர்டுக்கு ஹீப்ரு வேர்டு பாராக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாராக், BARAK, உன்னை ஆசீர்வதித்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை இந்த 3 வசனங்களுக்குள்ள ஆபிரகாமோடு கூட தேவன் 3 முறை ஆசீர்வாதித்து ஆசீர்வதித்து அல்லது ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்றது 5 முறை சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். 5 times God uses the word bless. பராக்ன்ற வேர்டு 5 முறை என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? அது என்னைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ, ஆமென், பாவம் செய்த நாளிலிருந்து இப்பொழுது ஆபிரகாமோடு கூட தேவன் பேசுகிறார். நான் உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்கிறார் இல்லையா? அதுவரை சாபம் என்கிற வேர்டு 5 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? சாபம் என்கிற வேர்டு அல்லது சபித்துன்ற வேர்டு எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? 5 வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ கர்ஸ்ன்ற வேர்டுக்கு ஹீப்ரு வேர்டு ஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ஆர், ARAR. ஹல்லேலூயா. ஸோ 5 முறை ஆதியாகமம் 1 ஆரம்பித்து ஆதியாகமம் 11 வரைக்கும். Amen. If you study, you can see 5 times the word curse. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமே, ஸோ 5 முறை எங்கே இருக்குது பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். ரைட்? ஹல்லேலூயா. ரைட்? ஸ்தோத்திரம். இப்போது ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்ல வருகிறார்? ஆபிரகாமே, உன் முற்பிதாவாகிய ஆதாம் முதற்கொண்டு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரத்தினால் ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பம் வரையினாலும் 5 முறை வெவ்வேறு இடங்களிலே நான் சபிக்கிறேன், நான் சபிக்கப் போகிறேன் என்று எந்த எது சாபத்தை கொண்டு வருதோ அல்லது நான் சபித்தபடினால் ஏற்பட்ட விளைவுகள் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். the consequences of the curse, சாபத்தினால் உண்டாகிற விளைவுகள், அந்த 5ஐயும் உன்னை ஆசீர்வதிக்கிறதுனால இந்த பூமியை விட்டு நான் அகற்றுவேன். ஹல்லேலூயா. உன்னோடு கூட நான் உடன்படிக்கை செய்கிறதுனால சாபத்தினுடைய கான்சிக்வன்சஸ் அல்லது எஃபெக்ட் ஆஃப் த கர்ஸ், சாபத்தினுடைய பாதிப்புகளை அகற்றும்படி நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன்? உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு கூட 5 முறை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆமென். உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்ன? சாபத்தை அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கை மாதிரி உங்களுக்கு தெரியலையா? ஆமென். புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியம் உங்களுக்கு இதில் தெரியுதா? இன்னும் நிறைய காமிக்கிறோம் பாருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கூடாரத்தை பற்றி பேசினாலும் புதிய உடன்படிக்கை தான். புதிய உடன்படிக்கை என்பது பங்களா இல்லை, புதிய உடன்படிக்கை என்பது கூடாரம் தான். ஆமென். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார பிளெஸ்ஸிங்னு நம்ம வாசிக்கிறதுனால இதையும் நான் சேர்த்து சொல்லுகிறேன். பொருளாதார ஆசீர்வாதங்கள், செழிப்பு, ப்ராஸ்பரிட்டின்னு ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா, புதிய உடன்படிக்கையை பற்றி பேசுகிறவர்கள் அல்லது நியூ கவனன்ட்டுக்கு கீழே இருக்கிற நாங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் அவங்கள கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க பழைய உடன்படிக்கையில் தான் பேசுவாங்க. when it comes to the prosperity, செழிப்பு, பணம், இந்த மாதிரி விஷயங்களை பேசணும்னா புதிய ஏற்பாட்டிலேருந்து நீங்கள் பேச முடியாது. ஆமென். பேசலாம். பாஸ்டர் தான் வசனம் சொல்லுகிறதே, தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, குறைவுகளை தான் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. உன்னுடைய தேவையை சந்திப்பார். when it comes to the new covenant, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் இந்த பூமிக்குரிய தேவைகளை சந்திப்பார். பெரிய கோடீஸ்வரன் ஆக்க போகிறார், லட்சாதிபதி ஆக்க போகிறார், ஒன்று பெரிய அதிபதி ஆக்க போகிறார் என்பது நான் வேத புஸ்தகத்தை படித்த வரைக்கும் புதிய உடன்படிக்கையில் எங்கேயுமே காணப்படலை. ஹல்லேலூயா. கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிக்கும் பொழுது சீமான் ஆக்கிறது, செழிப்பாக்குறது, பொன்னும் வெள்ளி இல்லையா, நிலங்கள், இதெல்லாம் நீங்கள் பழசில் படிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் நிறைய படிக்கலாம். ஆமென். இப்போது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் பொருளாதார ஆசீர்வாதங்களை நிறைய பேசியிருக்கிறார் என்றும்
புதிய ஏற்பாடுன்னு வரும்போது பொருளாதார நன்மைகளை காட்டிலும் பாடுகளை அதிகமாய் பேசப்பட்டிருக்கிறது. பவுலாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து ஏன் அதை குறித்து அதிகமாய் பேசியிருக்கிறார்கள் என்பதை நான் இப்போ சொல்லுகிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், பட் மறுபடியும் ஒரு விஷயம் நான் சொல்கிறத கவனமாக கவனிங்க. பழைய ஏற்பாட்டின், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பது வரைக்கும் பரலோகத்தை குறித்ததான அறிவு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரலோகம் அப்படின்ற ஒரு விஷயம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தெரியவே தெரியாது. மேபி வெரி லிமிட்டட். இப்படி கூட சொல்லலாம், மரித்ததற்கு பின்பதாக என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் இல்லை. யூதர்களுடைய நம்பிக்கைன்னா மரித்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் இளைப்பாறுதலுக்கு போக போகிறோம், ஷியோல் என்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோமே ஒழிய, இதுக்கப்புறம் நியாயாசனத்துக்கு முன்னாடி போய் நிற்க போகிறோம், ஆண்டவர் நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார், கிரீடங்களை கொடுக்க போகிறார் என்று பவுல் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் புதிய ஏற்பாட்டில் தான் உண்டே ஒழிய பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்ப்பது அரிது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்தை குறித்த, நித்தியத்தை குறித்ததான தெளிவு குறைவாகவே இருந்தது. சுத்தமாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இருந்த அளவுக்கு பவுலுக்கோ பேதுருவுக்கோ யோவானுக்கோ இருந்த வெளிப்பாட்டை போல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்தை குறித்த வெளிப்பாடு குறைவு. என்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றோமோ அன்றைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளை நித்திய ஜீவனை குறித்ததான அறிவு நமக்கு வந்துவிட்டது. என்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றோமோ அன்றைக்கு இந்த உலகம் நமக்கு உரியதல்ல. ஆமென். இதற்கப்புறம் உள்ள வாழ்க்கை தான் முக்கியம் என்பதை நாம் என்ன செய்ய ஆரம்பித்தோம், கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அதனால தான் பேதுருவோ பவுலோ மற்ற இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களோ பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் அவ்வளவாக பேசலை. அப்படியே அவர்கள் பணத்தை குறித்து பேசியிருந்தாலும் அதை எச்சரித்து தான் பேசியிருக்கிறார் ஒழிய, அவைகளை குறித்து கவனமாகத்தான் இருங்கள் என்று பேசியிருக்கிறார் ஒழிய, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது உங்களை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும் என்று தான் பேசியிருக்கிறாரே ஒழிய. So when it comes to the new covenant, we should be very, very careful when we deal with the word prosperity. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம புதிய உடன்படிக்கை என்பது தனி அல்ல, ஒவ்வொரு உடன்படிக்கையின் மேலே கட்டப்பட்டு வருகிறது தான் புதிய உடன்படிக்கை என்று நாம் ஒரே உடன்படிக்கையை பார்க்கறதுனால we believe that God wants us to bless us. நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இங்கே ஆபிரகாமை பார்த்து உன்னை ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்லும்போது தயவு செய்து சொல்கிறேன், எப்போவுமே ஆசீர்வாதம்னா முதல்ல உங்கள் கண்ணு முன்னாடி பணம் வர வேண்டாம். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நான் தயவாக சொல்கிறேன், ஆசீர்வாதம்னா பணம் நினைக்காதீங்க. ஆமென். பணம் என்பது ஆசீர்வாதம் அல்ல. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறபடினால் ஆசீர்வாதத்தினுடைய விளைவு என்னது? ஒன் ஆஃப் தி ரிசல்ட் ஆஃப் த பிளெஸிங் இஸ் பீயிங் ப்ராஸ்பரிட்டி. அவ்வளோதான். தட் இஸ் ஒன் ஆஃப் the result of blessing. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம், அவ்வளோதான். என்ற பணம் இல்லை அப்படின்னால தேவன் என்னை ஆசீர்வதிக்கலன்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டே இருங்க. நான் சொல்கிறது புரியுதா? பணக்காரனாக இருக்கிறவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்பது பொய். நோ. ஹல்லேலூயா. தயவு செய்து நம்பாதீங்க. ஆபிரகாமிட்ட உடன்படிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் ஒன்று ஆண்டவர் என்ன சொன்னார்? யூ வில் பிகம் a great nation. அதை பற்றி நம்ம போன வாரம் நேற்றைக்கு நம்ம பார்த்தோம். இரண்டாவது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்கிற அந்த வேர்டுக்கான சரியான அர்த்தத்தை இப்போ கவனிங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவில் அல்லது ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை பொறுத்தளவில் அல்லது வசனத்தை பொறுத்தளவில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஈசாக்கோடு தேவன் 26ஆம் அதிகாரத்தில் பேசுகிற வாக்குத்தத்தங்களை வாசித்து பாருங்க. யாக்கோபோடு தேவன் 27ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன விஷயங்களை தேடி வாசித்து பாருங்க. ஆசீர்வாதம் என்றால் சந்ததி தான் ஆசீர்வாதம். சந்ததி தான் ஆசீர்வாதம். உடன்படிக்கையினுடைய பெரிய ஆசீர்வாதமே என்னன்னா பிள்ளைகள் தாங்க. பிள்ளைங்கள் தான். ஹல்லேலூயா.
It is to have a big family. எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? என் பேங்க் அக்கௌண்ட்டில் 1 கோடி பணம் வேணும்னு நினைக்கிறீங்களே, ஏன் ஒரு 10 பிள்ளையை பெற்றுக்கிறது? எனக்கு அது அப்படி யோசிச்சிருக்கமா? ஹalleluya. எனக்கெல்லாம் ஆசை தான். ஆமென். கர்த்தர் எனக்கு 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். I am so blessed. வேத புஸ்தகத்தை பொறுத்தளவில் தேவன் ஆபிரகாமோடு கூடவோ, நோவாவோடு கூடவோ, தாவீதோடு கூடவோ அல்லது யாரோடு கூட தேவன் பேசினாலும் நான் உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்றாருன்னா மனசுல என்ன வச்சுட்டு சொல்றாருன்னா உனக்கு ஜெனரேஷனை கொடுக்குறேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். என் அப்பாவோட பார்வையில் ஆமென், ஜெனரேஷன் தான் ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? பிதாவோட செல்ல பிள்ளை. மடியில் இருக்கிறார் அவர். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய செல்ல பிள்ளை. பிதாவாகிய தேவன் பார்த்தார், எனக்கு ஒரு பிள்ளை பார்த்தது, எனக்கு நிறைய பிள்ளை வேணும் தான் உங்களை என்னையும் படைச்சார். ஆமென். அதுவும் தன்னுடைய குமாரனுடைய சாயல்ல படைச்சிருக்கிறார். அவருக்கு நிறைய பிள்ளைகள் தேவை. ஆசீர்வாதம் என்றால் பிள்ளைகள். ஏன்னா நித்தியத்திலே அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அந்த பூமியில சம்பாதித்த ஒன்றை நம்ம கொண்டு போக போறதில்லை. ஆமென். ஆனால் நாம் சம்பாதித்த ஆமென் பிள்ளைகளை கொண்டு போக போறோம். ஒருவேளை எனக்கு பிள்ளை இல்லையே, கவலையப்படாதீங்க. God has given you spiritual children. ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். வானத்து நட்சத்திரங்கள், கடற்கரை மணல்கள் என்று சொல்கிறாரே. ஆண்டவர் உங்களுக்கு பிசிக்கலா பிள்ளை கொடுக்கலான்னு நீங்க வருத்தப்படாதீங்க. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன் ஆண்டவர் என்ன செய்றார்? கொடுத்திருக்கிறார். ஹalleluya. உண்மையான ஆசீர்வாதம் என்பது நல்லா புரிஞ்சுங்க. have to have a big family. இல்லையா? மேபி ஒரு 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் 7 பேர், 8 பேர், 11 ஒரு ஃபுட்பால் டீமே இருந்துச்சு. 12 பேர், 17 எல்லாம் இருக்கு. ஜான் வெஸ்லியோட தாயார் மொத்தம் 19 பிள்ளைகள் அந்த அம்மா பெற்றாங்களாம். யாரு? ஜான் வெஸ்லியினுடைய தாயார். ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். தட்ஸ் தி பிளெஸிங். என்ன பாஸ்ட் இப்படி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? வசனம் அப்படிதாங்க சொல்லுது. ஹalleluya. ஆமென். நமக்கு அவிசுவாசம். இத்தனை பிள்ளைகளை பெற்று படிக்க வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி காலேஜில் சேர்த்துறதுக்குள்ளே தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன செய்யும்? கீழே விழுந்துரும்னு பயந்து போய் உன்னோட என்ன செஞ்சிட்டோம்? நிறைய பேர் நிறுத்தி கொண்டோம். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பிளெஸிங். நான் உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்லும்போது கர்த்தர் எதை சொல்லுகிறார்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 1-11 வரைக்கும் சொல்லப்பட்ட சாபங்களை உன்னோடு கூட நான் செய்கிற உடன்படிக்கை நிமித்தமாய் இந்த பூமியை விட்டு அகற்றுவேன் என்றும், 2வது உனக்கு பிள்ளைகளை நான் தருவேன்னு சொல்றார். தட்ஸ் பிளெஸிங். ஹalleluya. ஆமென். பணத்தை பற்றி ஆண்டவர் பேசல. அவன் ஏற்கனவே பெரிய பணக்காரவன். ஏற்கனவே ஆபிரகாம் யாரு? சீமான். ஆனால் எந்த ஆசீர்வாதம் அவன்கிட்ட இல்லை? பிள்ளைன்ற ஆசீர்வாதம் இல்லை. ஓகேவா? அப்போ ஆண்டவர் ஆசீர்வதித்துன்னு சொல்லும்போது ஆண்டவர் மனசில் என்னதான் இருந்திருக்கு? இந்த வேளை நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பிள்ளைக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்கன்னா, ஆமென், கர்த்தருடைய ஆவியினால் நிறைஞ்சு கண்ணீரோடு உங்களுக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தர் உங்கள் கற்பத்தை திறப்பாராக. உங்கள் கற்பத்தில் கர்த்தர் ஆமென் ஒரு உயிரை வைப்பாராக, ஒரு ஜீவனை வைப்பாராக. இந்த மாலை பொழுதில் உங்களுடைய லைஃப்பில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆபிரகாமினுடைய உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட மாத்திரமல்ல, ஈசாக்கோடு கூட மாத்திரமல்ல, யாக்கோபு கூட மாத்திரமல்ல, உங்களோடு கூட அது செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையினால இன்னைக்கும் ஆபிரகாமோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை வேலிட் ஆகும். ஆமென். வைட்டலாக இருக்கிறதுனால இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தரட்டும். Let God bless you. The God of Abraham உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரமாக ஒரு நன்மை எதிர்பாருங்க. அதனால தான் தமிழில் பிள்ளை செல்வம்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? பிள்ளை செல்வம்ன்றோம். ஏன்னா பிள்ளை தான் ஏன் செல்வம் நமக்கு. ஆமென். புதிய உடன்படிக்கையிலும் பிள்ளைகள் தான். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமோடு கூட தேவன் பேசுறது ஞாபகத்துக்கு வரலையா? ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ புறப்பட்டு போ, உன் சந்ததி என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். Hallelujah. It's all about children. There is nothing to talk about money in the new covenant.
மூணாவதாக நீ போன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன மூன்றாவது வார்த்தை, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். வாவ், உன் பேர் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். அப்படின்னு என்ன, உன் பேர் போஸ்டரில் வரும்னு சொல்கிறாரா? உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னா என்ன சொல்கிறாரு? இட்ஸ் an இண்டிவிஜுவல் blessing. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினது ஆபிரகாமோடு கூட மாத்திரமல்ல, இட்ஸ் அ கலெக்டிவ். ஒரு தேசத்துக்கோடு ஆண்டவர் பேசினாலும் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது இட்ஸ் அதனுடைய பர்சனலான இண்டிவிஜுவலாக ஆபிரகாமோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறாரு, பர்சனலாக சொல்கிறாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், பேரை பெருமைப்படுத்துவேன். இதே மாதிரி ஒரு வேர்டை ஆண்டவர் தாவீதோடு கூட பேசியிருப்பார். எங்கன்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், தாவீதோடு கூட தேவன் செய்கிற உடன்படிக்கையிலேயே இதை என்ன செஞ்சிருப்பார்? பயன்படுத்தியிருப்பார். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எடுத்துட்டிங்களா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் அப்படின்னு. சேம் வேர்ட். ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்த பொழுது சொன்ன அதே வார்த்தையை தாவீதோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்யும் பொழுது சொல்லுகிறார், உனக்கு பெரிய நாமத்தை என்ன செய்வேன்? உண்டாக்கினேன் அல்லது தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ வாட் இஸ் இட் மீன்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்ல வருகிறார்? ஒரு வசனத்தை கூட வாசிப்போமா? 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17:6 ஆதியாகமம் 17:16 இந்த 2 வசனங்களை வாசிப்போமே. ஆமென். பேரை பெருமைப்படுத்துவேன். ஏன்னா அதை புரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் தப்பாக நம்ம நினச்சிருக்கோம். வாட் டஸ் இட் ரியலி மீன்? ஆமென். பைபிளை தேடினா தான் நமக்கு கிடைக்கும். வாசிப்போமா? 17:6 உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன்னிடத்திலிருந்து யார் தோன்றுவா? ராஜாக்கள். 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். நான் அவளை சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஸோ பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமே, உன்னிலிருந்து ராஜாக்கள் வருவார்கள். ராஜாக்கள். அப்போ ஒருவனுடைய வயிற்றிலிருந்து ராஜா பிறக்கிறான்னா பிறக்க பண்ணுகிறவனு யாராக தான் இருக்கணும்? ராஜாவாக தான் இருக்கணும். See, Abraham is a royal figure. நம்ம ஏற்கனவே நான் நேற்றுக்கு சொன்னேன், ஆதாம் ஒரு புதிய ஜெனரேஷனுடைய துவக்கம், நோவா ஒரு புதிய ஜெனரேஷனுடைய துவக்கம், ஆதாமும் ஒரு புதிய சந்ததியினுடைய ஆரம்பம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆமென் ராஜான்ற வார்டு பயன்படுத்தப்பட்டாலும் ஒரு புது ஜெனரேஷனை ஆளுகை ஆதாமை போல ஆரம்பித்து வைக்கிறவராக இருக்கிறதுனால, ஆளுகை செய்கிறவராக இருக்கிறதுனால, அந்த ராஜரீகம் அவர் மேலே இருக்கிறதுனால அவர் ராஜான்னு அழைக்கிறது என்ன இல்லை, தவறே இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஒருவேளை ராஜாவாக இல்லாவிட்டாலும் கேரார் தேசத்தினுடைய ராஜா ஆபிரகாமை ட்ரீட் பண்ணும்போது எப்படி ட்ரீட் பண்ணுறாரு? ராஜா மாதிரி என்ன செய்கிறாரு? ட்ரீட் பண்ணுறதை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 23:6 தமிழ் வேதாகமத்தில் என் ஆண்டவனே, யாரு அவன் கூப்பிட்றான் பாருங்க, என் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும். அந்த என் ஆண்டவரே அப்படின்றது ஆங்கில மொழியாக்கத்தில் என்ன வந்திருக்குதுன்னா பிரின்ஸ் ஆஃப் காட், பிரின்ஸ் ஆஃப் காட், தேவ பிரபு அப்படி சொல்லலாமா? தேவ பிரபு அப்படி சொல்றாரு. அப்போ புறஜாதி ஜனங்கள் ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எப்படி தெரிந்திருக்கிறது? இஸ் அ கிங். அவன் ராஜாவாக என்ன செய்திருக்கிறது? தெரிந்திருக்கிறது. சரி, போகட்டும். ஆனால் ஆண்டவர் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லும் பொழுது என்ன ராஜரீகத்தை, ராஜாங்கத்தை பற்றி பேசுகிறார்ன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஏன்னா எதை பேசினாலும் நல்லா கவனிங்க, எதை கனெக்ட் பண்ணிகிட்டே வரணும்? புதிய உடன்படிக்கையை கனெக்ட் பண்ணிட்டே வரணும். நான் மிஸ் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. பாஸ்டர் வாவ் என்ன செய்கிறார்? நியூ டெஸ்டமெண்ட்டை கனெக்ட் பண்ணுறார், புதிய உடன்படிக்கையை கனெக்ட் பண்ணுறாருன்றது நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றையும் நான் உட்காந்து சொல்லி கொண்டு இருக்க முடியாது. ஆமென். சரி, இப்போ இதில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். ரைட். ஆபிரகாமுடைய நாட்களிலே 2 டைப் ஆஃப் கிங்ஸ் இருந்தாங்க. கிங்ஷிப்னு சொல்லலாம், ராஜாங்கம். ரைட். 2 டைப் இருந்துச்சு.
ஒன்று சோதோமினுடைய ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, என்ன ராஜா? சோதோமின் ராஜா. அந்த டைப் ஆஃப் ராஜா. இந்த சோதோமின் ராஜான்றது எப்படின்னா உலக இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராஜானா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம வரலாற்றில் ராஜாக்கள் நம்ம தேசத்தை ஆண்டு இருக்கிறாங்க. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நம்ம தேசத்தை ஆண்டு இருக்கிறாங்க. ஸோ வி நோ அபவுட் கிங்ஸ். ஸோ இப்போ இருந்து ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதெல்லாம் நம்ம தேசங்களில் இருந்திருக்கு. ஸோ இந்த ராஜாக்கள், அதாவது இது என்னென்னா இந்த சோதோமின் ராஜா டைப் ஆஃப் ஒரு கிங்டம் அல்லது கிங்ஷிப். இதனுடைய ரூல் எப்படின்னா, ஒருத்தர் சண்டை போட்டு யுத்தம் பண்ணி கொள்ளையடித்து என்ன செய்கிறது, தேசத்தை என்ன செய்கிறது, பிடிக்கிறது. இன்றைக்கி அப்படித்தானே. சமீபத்தில் இந்தியாவுக்கு சைனாவுக்கும் யுத்தம். என்ன ஒரு சின்ன பகுதி, ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள பகுதிக்காக நம்ம போராடுறோம். ஸோ யுத்தம் பண்ணி தான் என்ன செய்கிறோம், இந்த உலக பிரகாரமான ராஜாங்கத்தில் என்ன செய்கிறோம், பொருட்களை நம்ம என்ன செய்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஸோ உலக பிரகாரமான கிங்ஷிப், ராஜாங்கம் என்று வரும்பொழுது இட்ஸ் ஆல் அபவுட் மணி, இட்ஸ் ஆல் அபவுட் புகழ். இதெல்லாம் பெருமையை பற்றியது, புகழை பற்றியது, பணத்தை பற்றியது, இடங்களை பற்றியது. நான் எவ்வளவு பிடிச்சேன், நான் எத்தனை பேரை கொன்னேன், எவ்வளோ கொள்ளையடித்தேன், அப்படின்றது தான் உலக ராஜாங்கம். ஆனால் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் இன்னொரு கிங்ஷிப் இருந்துச்சு. என்ன தெரியுமா? சாலேமின் ராஜா. எல்லாம் சொல்லுங்க, என்ன ராஜா? சாலேமின் ராஜா. முதல்ல சொன்ன ராஜா சோதோமின் ராஜா. சோதோமின் ராஜா பணம் தான். ஆபிரகாம் எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்த உடனே சோதோமின் ராஜா ஆபிரகாம்கிட்ட என்ன கேட்குறாரு? ஆமென். சோதோமின் ராஜா என்ன கேட்குறாரு? என்னுடைய பொருட்களெல்லாம் எனக்கு என்ன செய், திரும்பத்தா. என்ன எல்லாத்தையும் கொள்ளையாடி கொண்டு வந்தோமோ அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறான். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மணி. அப்போ ஷாலேமின் ராஜானா என்ன அப்படின்னா, தட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஷாலோம் அப்படின்னா சமாதானம். ஷாலேம் என்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எருசலேம். இன்னைக்கு இருக்கக்கூடிய எருசலேம் தான் ஷாலேம். இட்ஸ் மீன் சமாதானம். ஆமென். சாலேமின் ராஜாவினுடைய ராஜாங்கம் என்னன்னா, நான் ஒன்றும் இல்லை. யாரு? நான் ஒன்றும் இல்லை, அவர் தான் ராஜா. ஹீ இஸ் தி சுப்ரீம் காட். மேல ஒருத்தர் இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் தான் ஆளுகை செய்கிறார் என்று சர்வ வல்லமுள்ள தேவனை அக்னாலேஜ் பண்ணுகிற ராஜ்யம் தான் சாலேம். அந்த டைப் ஆஃப் கிங்ஷிப். நான் ஒன்றும் இல்லை, அவர் தான் எல்லாம். ஹல்லேலூயா. அப்போ சாலேமின் ராஜா கிட்ட இருக்கிற பொண்ணு, சாலேமின் ராஜா கிட்ட இருக்கிற வெள்ளி, சாலேமின் ராஜா கிட்ட இருக்கிற பொருட்கள் அத்தனையுமே மேல இருக்கக்கூடிய அந்த சாவரின் காட், அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் கிஃப்டா கொடுத்தது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சோதோமின் ராஜா பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னா கொள்ளையடிச்சிட்டு வந்தது, சண்டை போட்டு அவனை குத்தி கொலை பண்ணி தூக்கிட்டு வந்தது. சாலேமின் ராஜா இருக்கிற பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னா ஆண்டவர் கிஃப்டா கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவர் எனக்கு இலவசமா கொடுத்தது. ஆமென். அதனாலதான் ஆபிரகாம் பாருங்க, அவர் ராஜா. ஆபிரகாம் யாரு? ஒரு நியூ ஜெனரேஷனுடைய தகப்பன். அவர் தானே நம்முடைய தகப்பன் இல்லையா? விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்றோம். ஹி இஸ் a king. அவர் பாருங்க, சோதோமின் ராஜா ஆஃபர் பண்றார், பொருட்களை என்ன செய்கிறாரு, எடுத்துக்கொள்ளும் என்று ஆபிரகாம்கிட்ட சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொன்னான், சாரி சார், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், ஒரு செருப்பில் இருக்கிற வாறு கூட எனக்கு வேண்டான்ட்டான். என்னன்னா, எந்த விதத்திலும் உலக பிரகாரமான ராஜாங்கம், அந்த கிங்ஷிப்போட எனக்கு என்ன இருக்கக்கூடாது, தொடர்பு இருக்கவே கூடாது. என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், அவர் மட்டுமே என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி பொருட்கள் மேலேயோ பணத்தின் மேலேயோ கண்ணை வைக்காம, ஆண்டவர் கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்வேன், கொடுக்காவிட்டாலும் அவருக்காக நான் வாழ்வேன் என்று மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியத்துவத்திற்கு வந்த ஆண்டவராகிய இயேசுவை அங்கீகாரம் பண்ணுகிற ராஜ்யமே உண்மையான ராஜ்யம். அதுதான் ட்ரூ கிங்ஷிப். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க எந்த ராஜ்யம்? சோதோமின் ராஜாவை அக்னாலேஜ் பண்றவங்களா, சாலேமின் ராஜாவை அக்னாலேஜ் பண்றவங்களா? ஆமா, ஃபாதர் ஒருத்தர் தான் பாட முடியும். பொருட்க மேல கண்ணு போச்சுனா போச்சையாவும் அபிஷேகம். அப்புறம்
ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதா அவர் மட்டும்தான் பாட முடியும். ஹல்லேலூயா. அப்போ புதிய உடன்படிக்கை என்று வந்தால் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை பற்றி பவுல் பேசுகிறாரே. ஸோ புதிய உடன்படிக்கையினுடைய உபதேசத்தை நீங்கள் எங்கே படிக்கிறீங்க? ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில் படிக்கிறீங்க. ஹல்லேலூயா. Jesus is our king. Our rulership comes from the heaven. Amen. Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அன்றைக்கு ஆபிரகாம் ஆமென் ராஜாதி ராஜாவை உயர்த்தினார். அப்போது நம்முடைய தாட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச விரும்பலை. பட் ஆனாலும் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய ராஜ்யத்தினுள்ள நான் ஒரு அங்கமாக நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அவருடைய ராஜ்யத்தை கட்டணும், நம்ம ராஜ்யத்தை கட்டக்கூடாது. அநேகர் நம்ம ராஜ்யத்தை கட்டினதுனால்தான் நாம் கட்டின ராஜ்யத்தில் அவர் பூட்டி போட்டார். அவர் எல்லாத்தையும் பூட்டி போட்டு வீட்டில் உட்காருங்கடா, உட்காந்து எதை கட்டுங்க, என் ராஜ்யத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டார். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. சர்ச் இருந்தால் கூட இத்தனை பேருக்கு என்ன செய்ய முடியாது, ஆண்டோடைய அன்பை சொல்லவே முடியாது. சரி, போகட்டும். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஆண்டவர் கோன்னு சொன்னதுக்கு பின்னாடி 3 விஷயங்கள் ஆண்டவர் சொன்னார். ஆமென். 3வது நாம் பார்த்தோம், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக பிரகாரமான பெருமை அல்ல, ஜெயிச்சிட்டன்ற பெருமை இல்லை, என்கிட்ட பணம் இருக்குன்ற பெருமை இல்லை, ஆமாம் எங்கள் வீட்டில் பெரிய கார் நிற்குதுன்ற பெருமை இல்லை, ஆமாம் என் ராஜா ஏசுன்ற பெருமை. நான் குடிசையில் இருந்தாலும் நான் ராஜா விட்டு பிள்ளைங்க. ஆமாம் என்ன சாப்பிட்றதுக்கு கஞ்சி தான் இருக்குன்னாலும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் ராஜாதி ராஜாவோட பிள்ளை. ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், நான் சொல்லுவேன் நீங்கள் தான் பணக்காரங்க, நீங்கள் தான் பணக்காரங்க. ஒரு நாள் இது மறந்துடாதீங்க. தயவு செய்து இந்த ப்ராஸ்பரிட்டின்ற விஷயத்தில் விழுந்து போகாதீங்கம்மா, விழுந்து போகாதீங்க, விழுந்து போகாதீங்க. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி என்டையர் பைபிள். ஹல்லேலூயா. நீ ஏழையாக இருக்கிற, இன்னும் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறன்னா, உனக்கு விசுவாசம் போதலைன்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து கேட்காதீங்க. இதை குறித்து பேசக்கூடியவங்கெல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க, நீ கஷ்டப்படுறேன்னா உனக்கு விசுவாசம் பத்தல, அதான் கஷ்டப்படுற. ஒரே வார்த்தையில் சொல்லி நம்மளை சோர்வடைச்சிருவாங்க. இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசம் என்பது என்ன கஷ்டத்துலேயும் ஆண்டவர் நம்புகிறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் விட்டு ஓடாமல் நிற்கிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான விசுவாசம், உண்மையான விசுவாசம். சரி, இப்போ அடுத்த 15ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரப்போகிறோம். நேரம் வேகமாக போகுது. பட் நிச்சயமாக இது உங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கிறது. யூஆர் லேர்னிங் சம்திங் அப்படின்றத நான் பார்க்குறேன். 15ஆம் அதிகாரத்தை வேணால் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். ஏன்னா 15ஆம் அதிகாரத்தினுடைய குறிப்பிட்ட பகுதி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ரிச்சுவல்ஸ்ன்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்டாலும், பட் இதையும் நான் உங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் 12ஆம் அதிகாரம் உடன்படிக்கைக்காக தேவன் விடுக்கிற அழைப்பு. 15ஆம் அதிகாரத்தில் தான் எக்ஸாக்டாக ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். 15 தான் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கையே பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த 15ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஆமென். சாரி, நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க, பாஸ்டர் நீங்கள் ஆதியாகமம் 12 பிளஸ்ன்ற வேர்டை நீங்கள் சொல்லலையே, பி பிளஸ்ஸிங்ன்ற வேர்டை சொல்லலையே. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று 3 பாயிண்ட்டை நீங்கள் சொல்லிட்டு அந்த 3 பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணலையேன்னு நீங்கள் கேட்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான், அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆபிரகாமோடு கூட ஆபிரகாமுடைய பிள்ளைகளோடு கூட சரியான உறவு வைத்திருக்கக்கூடிய தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் அந்த 3 இது. ஸோ இந்த ஆசீர்வாதம் யாரை பற்றியதுன்னா புறஜாதிகளை பற்றியது. யாரெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஸோ ஆண்டவர் என்ன அழைப்பு விடுக்கிறார், உலகத்தில் இருக்கிற சகல தேசங்களும் இஸ்ரவேல் தேசத்திற்கோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வைத்திருந்தால் அந்த தேசத்தை கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கும் அமெரிக்க ஜனாதிபதியாகிய ட்ரம்ப் திரும்பவும் இன்னும் 1-2 மாதங்களுக்குள்ள அமெரிக்காவில் வரக்கூடிய தேர்தல் அவர் தான் ஜெயிக்க வேண்டும் என்று பலருடைய ஜெபம். ஏன் அப்படின்னா, he is a man who loves Israel. இஸ்ரேல் தேசத்தை நேசிக்கிறான்.
ஆமென். ஒரு வகையில் இஸ்ரேல் தேசத்துக்கு பல விதங்களில் அமெரிக்கா உதவி செய்ததுனால தான் அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளைக்கு ஒரு முறையாகிலும் நீங்கள் காலையிலையோ இரவுலையோ அல்லது எப்போ தோணுகிறதோ ஒரு முறையாகிலும் உரத்த சத்தமாய் ஷாலோம் ஜெருசலேம் என்று சொல்லுங்கள். எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஷாலோம் ஜெருசலேம். எருசலேமே உனக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லுங்கள். ஏன்னா எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள்னு வசனம் சொல்லுது. அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லணும் நமக்கு எருசலேம் இந்தியா தான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நமக்கு எருசலேம் இந்தியான்னு எடுத்துக்கொண்டாலும் லிட்டரலான எருசலேமை மறக்கவே முடியாது. ஏன்னா திரும்ப அங்கே தான் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். ஸோ இந்த 3 ஆசீர்வாதங்களும், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், ஆமென், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். He is talking about the nations, the Gentile nations. ஸோ அவர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவினுடைய அடிப்படையில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா அல்லது சபிக்கப்படுவார்களா என்பதை கர்த்தர் நிர்ணயிக்கிறார். இன்னைக்கு எந்தெந்த தேசங்கள்லாம் இஸ்ரேல் தேசத்தை ஆசீர்வதித்ததோ அந்த தேசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. எந்தெந்த தேசங்கள்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பினதோ அந்த தேசங்கள் சபிக்கப்பட்ட தேசமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. ஹல்லேலூயா. சரி, போகட்டும். 15ஆம் அதிகாரத்துக்கு வரப்போகிறோம். 15ஆம் அதிகாரம் என்று உண்மையாக தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கையை செய்கிறார், கையெழுத்திடுகிறார். அந்த ரிச்சுவலே அங்கே தான் என்ன செய்யுது, நடக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை 2ஆக பிரிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆபிரகாமினுடைய வித்து, ஆபிரகாமினுடைய சீடை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். ஆபிரகாமுடைய சந்ததியை பற்றி பேசுகிறார். அகைன் 7ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்து 18ஆம் அல்லது 20ஆம் வசனம் வரை வாசித்து பார்ப்பீங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்க போகிற தேசத்தை பற்றி ஆண்டவர் என்ன செய்வார், பேசுவார். மறுபடியும் சொல்லுகிறேன், கவனமாக கவனிங்க. மறுபடியும் ஆண்டவர் ஆமென் உடன்படிக்கை செய்கிறார், அல்லது உடன்படிக்கைங்க தான் ஆண்டவர் கையெழுத்திடுகிறார். திரும்ப திரும்ப நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஆமென், ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டார்னா எளிதில் விட மாட்டார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு 12ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம் இது அத்தனை ஆண்டவர் சிலுவையில் நிறைவேற்றினார். ஆமென். ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். ஆனால் அதை விளக்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 40 வருஷம் ஆச்சு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். அப்படி 2வதாக உடன்படிக்கையினுடைய அம்சங்களில் தேவன் உடன்படிக்கையில் கையெழுத்திடும் பொழுது ஆபிரகாமோடு கூட 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை ஆண்டவர் அவனுடைய பிள்ளைகளை குறித்து பேசுகிறார், சந்ததியை குறித்து திரும்ப பேசுகிறார். 7ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள பகுதிகளில் அவனுக்கு தேவன் தேசத்தை கொடுக்க போகிறார் இல்லையா, அந்த தேசத்தை பற்றி பேசுகிறார். ஒரு நிலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். இதை நான் ரொம்ப டீப்பாக நான் போகிறேன். நீங்கள் எழுதுகிறவங்க வேகமாக எழுதி கொள்ளலாம். ஒருவேளை எழுத முடியலனாலும் பின்னாடி இதெல்லாம் யூடியூப்பில் இந்த ரெக்கார்டிங்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் கற்றுக்கொள்ளலாம். சரியா? சரி. இப்போ 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோன்னா, வசனங்களை தயவுசெய்து நீங்கள் படித்துக்கொள்ளுங்கள். 3 விஷயம் இருக்கும். கவனிங்க. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை இது தேவன் ஆபிரகாமோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கும். 1, மறுபடியும் தேவன் ஆபிரகாம் இடத்துல தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். 2வது, ஆபிரகாமினுடைய குவெஸ்டியன் இருக்கும், கம்ப்ளைண்ட் இருக்கும். 3வது, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த ரெவலேஷனை வெளிப்படுத்தல கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணுவார். அதே மாதிரி 7ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை வாசிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு லேண்டை பற்றி, தேசத்தை பற்றியதான வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். 2வது, ஆபிரகாம் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்பான். கேட்ட கேள்விக்கு திரும்பவும் ஆண்டவர் பதில் சொல்லுவார். ஹல்லேலூயா. 1லிருந்து 6 வரைக்கும் பிள்ளைகளை குறித்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது ஆபிரகாம் கேள்வி கேட்பான், கேள்விக்கான பதிலை கொடுப்பார். 2வது 7லிருந்து 18 வரை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தேசத்தை குறித்த வாக்குத்தத்தம் கொடுப்பாரு, கேள்வி கேட்பான், ஆண்டவர் கேள்விக்கான பதிலை கொடுக்குறார். ஒரு அள்ளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி உடன்படிக்கை நடந்திருக்கு பாருங்க. முகமுகமாய் ஆபிரகாமோடு கூட தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா.
எனக்கு இதை படிக்கும்போது என் உள்ளமெல்லாம் உடஞ்சிச்சு. என்னென்ன ஆண்டவரே, ஒரு மனிதனோடு உடன்படிக்கை செய்வதற்கு இவ்வளவா நீர் இறங்கி வந்தீர்? ஒரு பாவியாகிய மனிதனோடு கூட உடன்படிக்கை செய்து இறங்கி வந்தது மாத்திரமல்ல, நாங்கள் கேட்குற கேள்விக்கு கூட நீங்கள் கூட என்ன செஞ்சுருக்கீங்க? பதில் சொல்லியிருக்கீங்க. பாரு, நம்புனா நம்பு, நம்பாடி போயிட்டேரு, அப்படி இல்லை சொல்லணும். நான் யார்? நான் ஆண்டவர், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்து என்னிடத்தில் நீ கேள்வி கேட்கிறாய். ஆமென். நம்புடா நம்பு, அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஹல்லேலூயா. ஸோ 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் இது ஆல்ரெடி வாசிச்சதுனால நான் சொல்கிறத மட்டும் கவனிச்சுட்டு வாங்க. 1ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமும் நான் மிகப்பெரிய பலனுமாயிருப்பேன். ஐ வில் பி யுவர் ரிவார்ட் அப்படின்றார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாலும் இப்போ அதை விளக்கி சொல்ல போகிறோம். நல்லா கவனிங்க. பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் இப்போ பேச போகிறார். அப்போ ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு உடன்படிக்கைய அந்த டேர்ம்ஸில், ஐ வில் பி யுவர் ரிவார்டு, நானே உனக்கு என்னவா இருக்க போகிறேன்? பலனாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எனக்கு பலனாக இருப்பீர்னா அந்த பலனை எப்படி கொடுப்பீர்? வாட் வில் யூ கிவ் மீ? ஹவு வில் யூ பி மை ரிவார்ட்? நீர் எப்படி என்னுடைய பலனாக இருப்பீர் கேட்குறான். புரியலை. இப்போ தானே ரசிக்கப்பட்டிருக்கான், இப்போ தானே தேசத்தை விட்டு வந்ததுனால ஆண்டவர் பேசின வார்த்தை அவனுக்கு புரியல. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு மிகப்பெரிய பலன் இல்லை பலன், ரிவார்டாக இருப்பேன்னு ஒன்று. ஓகே, அப்படின்னா என்ன தருவீர்னு கேட்டான். சின்ன குழந்தை மாதிரி கேட்குறான் பாருங்க ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஆமென். என்ன தருவீர்? ஆமென், ஆமென். அதாவது பலன் என்று நீர் கொடுக்கக்கூடியது என்ன இருக்க போகுது அப்படின்னு ஒன்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் உள்ளத்தில் என்ன நினச்சிட்டு கேட்குறான்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிற ஆண்டவர், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிற ஆண்டவர் அதை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்ல. If God promises Abraham about a great nation, then he has to start with a baby. ஒரு குழந்தை பிறந்தா தானே தேசம் வரும், அவன் மனசில் நினைக்கிறான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உடனே ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாத, உனக்கு நான் குழந்தை என்ன செய்வேன்? கொடுப்பேன். உன் குழந்தைய கொடுப்பேன். அதில் பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? இது சொன்ன உடனே வெளியில் கூட்டு வந்து வானத்தை அண்ணாந்து பாடுறாப்பா, என்ன கூடுமானாலும் என்ன, இப்படி உன் பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஆண்டவர் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணுறார். உடன்படிக்கை பண்ண உடனே வேதவசனம் மிக அழகாக சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். புதிய உடன்படிக்கை அல்லது புதிய ஏற்பாட்டில் டாக்டரின் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு டாக்டரின் இருக்குது, உபதேசம் இருக்குது. நம்ம படிச்சிருக்கோம், ரோமரில் படிச்சிருப்போம், எபேசியரில் படிச்சிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்னது? டாக்டரின் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல். அந்த டாக்டரினை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா யாரை படித்தாகணும்? ஆபிரகாமை படித்தே ஆகணும். ஹல்லேலூயா. ஆக்சுவலி நீதின்ற வேர்டு இருக்குல்ல, ரைச்சஸ்னஸ். நீதின்ற வேர்டுக்கு 2 அர்த்தம் இங்கிலீஷில் இருக்குது. ஒன்று ஜஸ்டிஸ், இன்னொன்று ரைச்சஸ்னஸ். நாம் இங்கே பார்க்கறது ரைச்சஸ்னஸ், தேவனுடைய நீதி என்கிற பொருளிலே நம்ம பார்க்க போகிறோம். அந்த சப்ஜெக்ட்லாம் போக இப்போ விரும்பலை, ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் விசுவாசித்ததினால் அவருடைய விசுவாசத்தை தேவனுடைய கணக்கில் என்ன செஞ்சாரு? தன்னுடைய நீதியை வரவு வைத்தார் அப்படின்னு அர்த்தம் அந்த வசனம். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வேர்டை நான் சொன்னேன். கவனண்டல் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது, உடன்படிக்கையினுடைய கேரக்டர்னு வரும்போது 2 விஷயம் இருக்கும். ஒன்று உண்மை இருக்கும், இன்னொன்று என்ன சொன்னேன்? ட்ரூத் இருக்கும். உண்மை இருக்கும், இன்னொன்று பட்சம் இல்லையா? பட்சம், ரைட்? பட்சமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. அந்த 2 பேர் வேர்டை நான் சொன்னேன். பட்சமாக இருப்பது, that is the character of a covenant. இப்போ ரிலேஷன்ஷிப் ஆஃப் a covenant, உடன்படிக்கையினுடைய உறவுன்னு வரும்போது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதி முக்கியம், ரைச்சஸ்னஸ் முக்கியம். அதை நான் உங்களுக்கு விளக்கிட்டு நான் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. ஒரு திருமணம்னு வரும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஸ்ட்ராங்கர் பார்ட்னர், ஒரு வீக்கர் பார்ட்னர் இல்லையா? ஒரு திருமணத்தில் ஸ்ட்ராங்கர் பார்ட்னர் யார்? கணவன். வீக்கர் பார்ட்னர் மனைவி.
அப்போது கணவன் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை மனைவி நம்பணும், ட்ரஸ்ட் பண்ணணும் இல்லையா? ட்ரஸ்ட் பண்ணணும், நம்பணும். அங்கே தான் உறவு என்ன செய்யும்? பலப்படும். இப்போ ஸ்ட்ராங்கர் பார்ட்னராக பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு? ப்ராமிஸ் பண்ணுறார். எங்கே? 12ஆம் அதிகாரத்தில் ப்ராமிஸ் பண்ணார். ப்ராமிஸ் பண்ணதை கேட்டு கானான் மனைக்கு வந்துட்டான், பலி செலுத்தினா. 15ஆம் அதிகாரம் ஆயிடுச்சு, பல வருஷங்கள் உருண்டாயிடுச்சு, இன்னும் குழந்தை பிறக்கலை. ஆனால் பெரிய ஜாதி ஆக்குவேன்றார் ஆண்டவர். மறுபடியும் அவனை சந்திச்சு அவனோட பேசுகிறாரு. அப்போ என்ன தருவீர் ஆண்டவரே? நீங்கள் ப்ராமிஸ் பண்ண, ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கலையேன்னு கேட்கும்போது, வானத்து நட்சத்திரங்களை போல நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன்னு திரும்ப பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட அவர் ப்ராமிஸ் பண்ண போது அதை அப்படியே நம்பின பாருங்க ஆபிரகாம். He trusted the stronger partner of the covenant. Hallelujah. Amen. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Righteousness, it requires the other person. Righteousness, it requires the weaker partner to believe in the stronger partner. அப்ப நீதினா என்ன? எது நீதி? இயேசு உங்களுக்கு சொன்ன வாக்குகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எவ்வளவு நாள் தாமதித்தாலும் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று அவரின் மேல் நம்பிக்கையாயிருப்பதுதான் நீதி, ரைச்சஸ்னஸ். ஹalleluya. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அந்த ட்ரஸ்ட் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, பிராக்டிக்கலா டாக்டரின் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன் நீங்க எங்க கத்துக்கலாம்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கற்றுக்கலாம், பிராக்டிக்கலா கற்றுக்கொள்ளலாம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு என்னவா எண்ணினார்? நீதியாக எண்ணினார். ஹalleluya. Just imagine a marriage where one person doubts the promises or doubts the truth. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுல கணவனை மனைவி சந்தேகிக்கிறான என்ன நடக்கும்? போச்சா? போச்சா? ஆமென். சந்தேகிக்க முடியாது. இப்போ உடன்படிக்கையின் உறவு அப்படின்னு வந்தாலே நம்பிக்கை தான், சார்ந்திருப்பது தான். புதிய உடன்படிக்கை ஏதாவது உள்ள இணைக்க முடியுதா உங்களுக்கு? ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரை சார்ந்திருப்பது. எனக்கு சொன்னதை கர்த்தர் செய்யும் அளவு என்ன செய்ய மாட்டார்? என்னை கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். சிலுவையில் உங்களுக்காக அவர் சம்பாதித்து வைத்த சகல ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாய் உங்களுக்கு வைத்திருக்கிறார், நிச்சயமாக உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒன்றை நீங்கள் இழந்து போவதில்லை. உங்களுக்குன்னு வச்சதை ஒன்றை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? இழந்து போக மாட்டீங்க. ட்ரஸ்ட். வாட் இஸ் ரைச்சஸ்னஸ்? வாட் இஸ் அ லைஃப் ஆஃப் ரைச்சஸ்னஸ்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவரை சார்ந்திருப்பது, அவரை சார்ந்திருப்பது. ஹalleluya. ஆமென். சிம்பிளி 90 வயசு தாண்டியாச்சு, பிள்ளை தருவன் இருக்காரு, பெரிய தேசமாக மாற்றுவன் இருக்காரு. நான் நம்புகிறேன், அவ்வளோதான். நான் நம்புகிறேன். நான் இதை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இந்த அது தெரியுது, இது இங்கே தெரியுது, இன்னும் 2 மாதத்தில் வரப்போகுது, இன்னும் 3 மாதத்தில் வரப்போகுது. இந்த பிஸ்னஸே வேண்டாம், வேண்டவே வேண்டாம். யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? யாராவது தீர்க்க தரிசனம் உரைப்பாங்களா? ஐ யாராவது வெளிப்படுத்தி சொல்லுவாங்களா? அவசியமே இல்லைன்ற. ஆமென். ட்ரஸ்ட் ஹிம், ட்ரஸ்ட் ஹிம். உடன்படிக்கையினுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? நீதி, ரைச்சஸ்னஸ். இந்த இடத்துல ஆபிரகாம் அதை ப்ராக்டிஸாக நமக்கு காண்பிக்கிறார். ஜஸ்ட் ட்ரஸ்டட் ஹிம். ஹalleluya. ஆமென். இரண்டாவது லேண்டுன்னு வரும்போது கர்த்தர் எழுதியே கொடுத்துட்டார். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். லேண்டுன்னு வரும்போது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறார், லேண்டை குறித்த ப்ராமிஸ், தேசத்தை குறித்த ப்ராமிஸை ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? ஆபிரகாமே, இந்த தேசத்தை உனக்கு சொந்தமாய் தருவேன் அப்படின்னு ஒன்று. எதனால் நான் அறிவேன்? கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு பயப்படுறோம். ஆபிரகாம் மறுபடியும் கேட்குறாரு பாருங்க, எதனால்? முதல்ல என்ன தருவீர்ன்றா, இப்போ பேதுரு அதே மாதிரி தான் கேட்டாங்க. எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர்? ஹalleluya.
ஆண்டவரும் பொறுமையாக அவனுக்கு பதில் சொல்கிறாரு. எப்படி பதில் சொல்கிறாருன்னா, மிருகங்களை கொண்டு வந்து கட் பண்ணி அந்த ரத்தத்தின் நடுவில், அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆல்ரெடி அந்த ரிச்சுவலை நம்ம பார்க்க போகிறதில்ல, அந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச், மார்க் ஆஃப் த கவனன்ட், அதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா? மேபி 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸை நீங்கள் போய் பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும். ஆனால் கடைசியாக சொல்கிறேன், தேசத்தை குறித்து தேவன் அவனுக்கு கொடுக்குற வாக்கு தத்தத்தை எழுதி கொடுக்குறார். அதை படிக்கும் பொழுது தான் உள்ளமெல்லாம் என்றைக்குமே உடையும். இந்த சப்ஜெக்டை நான் பேசும்போது, what an awesome God we have, what an incredible love for his creation. உங்களுக்கு பிள்ளை தரணுமோ, தேசத்தை தரணுமோ, வாட் எவர் இட் மைட் பி, ஆனா ஆமென், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சர்வ வல்லமுள்ள தேவன் ஆபிரகாம் என்கிற ஒரு பரதேசி, nomadic people, there is a nomad தெரியுமா? ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, கூடாரத்தில் வாசம் பண்ணக்கூடிய ஒரு நொமேடினுடைய கூடாரத்துக்கு இறங்கி வந்து ஒரு டஸ்டியான ஒரு வனாந்தரத்துக்கு அவர் இறங்கி வந்த ஹாட் டெசர்ட் ஆஃப் த நெகேவ், அந்த நெகேவ் என்கிற அந்த பாலைவனத்தினுடைய அந்த சூட்டிற்கு சர்வ வல்லமுள்ள தேவன் இறங்கி வந்து ஆபிரகாமோடு கூட குளிர்ச்சியான மாலை வேளையில ஏதேன் தோட்டத்தில் உலாவின தேவன் பாவம் செய்து விழுந்து போன மனிதனை மீட்டெடுப்பதற்காக ஆபிரகாம் என்கிற ஒரு 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 பரதேசியினுடைய கூடாரத்துக்கு இறங்கி வந்து அந்த டஸ்ட்ல அவனை பார்த்து இந்த மிருகங்களை கொண்டு வந்து வெட்டுன்னு சொல்லி அத்தனை மிருகங்களை வெட்டப்பட்டு நடுவில் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, மறுபடியும் சொல்லுகிறேன், வானத்தை பூமி மண்டசராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் பேர் ஃபுட்ல வெறும் காலிலே அந்த ரத்தத்திலே நடந்து ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். ஹalleluya, வெறுங்காலிலே நடந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, what he said to Abraham, ஆபிரகாமே, நீ என்கிட்ட கேள்வி கேட்கிற, என்னத்து எனக்கு தருவீர் என்று கேள்வி கேட்கிறல்ல, எப்படி ஆண்டவரே நான் இதை நம்புவதற்கு கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி ரத்தத்தின் நடுவில் சர்வ வல்லமுள்ள தேவன் நடந்து 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 ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்த ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், I love you Abraham, நான் உன்னை என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வசனம் வரைக்கும் நான் படிக்கும் பொழுது I can see the commitment of the faithfulness of God. தேவனுடைய உண்மையை எந்த அளவுக்கு அவர் கமிட்டடா இருக்கிறாரு, உன்னை நேசிப்பதில் எந்த அளவுக்கு அவர் உறுதியா இருக்கிறார் என்பதை இரத்தத்துக்குள்ள நடந்து காமிச்சு என்ன செஞ்சார், உறுதிப்படுத்தினார். சிலுவையை பார்க்க முடியுதா? அந்த கேடு அடைந்தார். எசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 52ஆம் அதிகாரத்தில், நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, நிலம் போல உளப்பட்டார், ரத்தத்தில் அவர் நனைந்து கொண்டிருந்தான், from top to bottom full of blood. ஆபிரகாம், இதுக்கு மேல நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்கிறதுனால நான் என்னத்தை உனக்கு தரப்போகிறேன் என்பதை பார்க்க விரும்புகிறாயா என்று சொல்லி அக்கினி ஜுவாலையாக தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை ஆபிரகாமுக்கு பதிலாக அந்த ரத்தத்தில் நடக்கும்படி கர்த்தர் என்ன செய்தார், செய்து அதை ஆபிரகாம் பார்க்கும்படி செய்தார். என்ன தருவேன் என்று கேட்கிறீர்களா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்டேனே, எனக்கு என்ன கிடைத்தது? உடன்படிக்கையினுடைய அன்பை ருசித்தவன் வாயில் அந்த கேள்வி வரவே வராது, வரவே வராது. If you really understand the covenants, you will never ask God the question. ஏன்னா இன்னைக்கு நம்ம question கேட்க முடியாது. ஏன்னா நீங்க கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் ஆபிரகாம் கேட்டு முடிச்சிட்டாரு. கேட்க வேண்டிய கேள்விக்கெல்லாம் பதிலை ஆண்டவர் என்ன செய்து விட்டார், சொல்லி விட்டார். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்க முடியாது பிரதர், கேள்வி கேட்க முடியாது சிஸ்டர், because your questions has been answered. It's been answered. உங்க இடத்துல ஆபிரகாம் நின்று கேள்வி கேட்ட பொழுது the answer was his only son Jesus. உன் கேள்விக்கு பதில் என் மகன், என் குமாரன் இயேசு என்பதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காண்பித்து விட்டார். Hallelujah. The answer is Jesus alone. The answer is Jesus alone. 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். ஒன்று அவன் சந்ததியை குறித்தும், இரண்டாவது அவனுடைய தேசத்தை குறித்தும். புதிய உடன்படிக்கை என்று வரும்பொழுது கர்த்தர் ஒன்று உங்களுடைய ஆவிக்குரிய சந்ததியை குறித்தும், இரண்டாவது மேலே நமக்குன்னு ஒரு தேசம் இருக்குது அந்த தேசத்தை குறித்தும். Hallelujah. It's not about Sodom. It's not about this physical world.
ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான நல்ல இரவுகளுக்காக நன்றி. ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை படிக்க 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 சிலுவனுடைய அன்பை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம்ப்பா, பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆண்டவரே, ஆபிரகாம் தைரியமாக உங்கள்கிட்ட கேள்வி கேட்டான். அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. நாங்கள் அதை படிக்கும்போது எங்கள் கேள்விக்கும் பதில் எங்களுக்கு வந்துருச்சுப்பா, எங்களுக்கு வந்துருச்சு. ஆண்டவர், இந்த சத்தியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புரியட்டும். இரவில் அவங்க அதை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் சொப்பனங்களினாலே அவங்களோடு கூட பேசுங்க. அவள் நம்பிக்கை வரட்டும்ப்பா, நம்பிக்கை வரட்டும். ஐ மீன் கவர்னன்ட் வித் காட். நான் தேவனோட உடன்படிக்கையில் இருக்கிறேன். தீங்கு என்னை அணுகாது. நிச்சயமாக என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், என்னை நடத்துவார்ன்ற நம்பிக்கை பிள்ளைகளுக்கு வரட்டும். எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.